ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உலகம் இளவரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கை பீன்ஸ். இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வேனிகோயிட் கிரேட் நார்த்தன் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இதை கண்ணாலி பீன்ஸ், சபேத் ராஜ்மா, சிறிய ராஜ்மான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த மலை பிரதேசங்களில் இந்த பீன்ஸை வந்து முருங்கை பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது. இதோட தாயகம் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க நாடான பெருகு தான். ஐரோப்பியர்கள் மூலம் இந்த பீன்ஸ் உலகம் முழுவதும் பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் ஐரோப்பியர்களால் தான் கொண்டு வந்து சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது இந்த பீன்ஸ் வந்து உலக அளவில் சீனா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அடுத்து இந்தியா தான் அதிக அளவு உற்பத்தி செய்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை முருங்கை, இன்னொன்று காக்கி முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பேத்துக்கு பருவங்களில் நடுவாங்க. ஆனால் இதுக்கு சிறந்த பருவம்னு பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர் தான். இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 to 70 நாளுக்கு வந்து மகசூல் வந்துடும். இது இளம் பீன்ஸாக இருக்கும்போது அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ்கள் வந்து இளம் பீன்ஸாக வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்த விட்டு அதோட விதைகள் எடுத்து சூப் வச்சு சாப்பிடுவாங்க. பொதுவாக பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் புரதச்சத்துக்காக அதிக பயன்படுத்தப்படும் ஒரு காய்கறிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய பகுதியில் அதிக அளவு உற்பத்தி ஆகும். இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக சமவெளி பகுதியிலும் பயிரிடப்படுகிறது. மண் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அளவு 5.5 முதல் 6.0 கொண்ட நல்ல வடிகால் வசதி உள்ள மற்றும் களிமண் வந்து சிறந்தது. அளவு பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸு ஒரு ஹெக்டருக்கு 80 முதல் 140 கிலோ வரைக்கும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதோட மகசூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 8 முதல் 10 டன் வந்து அதிக அளவு மகசூல் தரும். இந்த பீன்ஸில் பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி மற்றும் த்ரிப்ஸ் அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புல் பூஞ்சான நோய் இது வந்து இலைகளை அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இதை கட்டுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா கந்தகம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்து தெளித்தோம்னா இதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.